This is GK Booster. நாம இன்னைக்கு National Fruit of India mango தான் பார்க்க போறோம். India is the world's largest producer of mangoes அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இந்தியா தான் பார்த்தீங்கன்னா வந்து half the production globally பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்தியா தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து 75% ஆஃப் ப்ரொடக்ஷன் globally வந்து ஏஷியாவில் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ் தான் வந்து நிறைய ப்ரொடக்ஷன் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் இந்த மேங்கோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட் அண்ட் ட்ராபிக்கல் ரீஜியன் அண்ட் ட்ராபிக்கல் டெசிடியஸ் ரீஜியனில் தான் வந்துட்டு அதிகமாக வந்து ஹார்வெஸ்ட் பண்ணப்படுது அப்படிங்கிறத பார்க்குறோம். மேஜர் ஹார்வெஸ்டிங் ஸ்டேட்ஸ் இந்தியாவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூபி, ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, இது வந்து மூணும் பார்த்தீங்கன்னா டாப் 3ல் இருக்குது. அண்ட் பீகார், குஜராத், தமிழ்நாடு அப்படிங்கிறது அடுத்தடுத்த ரீஜியன்ஸ். ஸோ ட்ராபிக்கல் ரீஜியன்ஸில் அதிகமாக காணப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அக்பர் பிளான்டட் 1 lakh மேங்கோ ட்ரீஸ் இன் தார்பங்கா நோன் அஸ் லக்கி பாக் இன் பீகார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அக்பர் அவருடைய காலத்தில் பார்த்தீங்கன்னா அஸ் எம்பரராக வந்துட்டு 1 lakh மேங்கோ ட்ரீஸை அவரே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து பிளான் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அண்ட் ஆல்சோ வந்து சைனீஸ் பில்கிரிம் ட்ராவலர் அண்ட் ஆல்சோ அலெக்சாண்டர் அப்படின்னு சொல்கிறவர் கூட பார்த்தீங்கன்னா நம்ம மேங்கோஸை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லியிருக்காரு. காளிதாசன் அவருடைய போயட்டில் வந்துட்டு நம்ம மேங்கோ பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லியிருக்காரு. இந்தியாஸ் டோட்டல் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து 26 மில்லியன் மெட்ரிக் டன்ஸ் இந்தியாவுடைய டோட்டல் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் செகண்ட் பிளேஸில் யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து சைனா இருக்காங்க. நெக்ஸ்ட்டு சைனா பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா இருக்குது, தாய்லாந்து இருக்குது, அப்புறம் மெக்சிகோ, பாகிஸ்தான், அதுக்கப்புறம் பிரேசில் அண்ட் பெரு, இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து டாப் கண்ட்ரீஸ் ஆஃப் மேங்கோ ப்ரொடக்ஷனில் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சயின்டிஃபிக் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேங்கிஃபெரா இண்டிகா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் இந்த என்னென்ன விட்டமின்ஸில் ரிச்சாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து விட்டமின் ஏ, விட்டமின் சி அண்ட் விட்டமின் டியில் ரிச்சாக இருக்குது இந்த மேங்கோஸ். அண்ட் ஆல்சோ வாட்டர் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் அஃபிஷியலாக இதை எப்போ நேஷனல் ஃப்ரூட்னு அடாப்ட் பண்ணாங்கன்னா 1950 தான் வந்துட்டு இதை நேஷனல் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணாங்க. ஸோ எதனாலனா இட் சிம்பலைசஸ் ப்ராஸ்பரிட்டி, அபேண்டன்ஸ் அண்ட் வெல்த். ஸோ அதனால தான் இதை சொல்லியிருக்காங்க. அண்ட் ஹாட் அண்டு ரைனியாக இருக்கக்கூடிய அந்த ட்ராபிக்கல் ரீஜியன்ஸில் தான் இது அதிகமாக வந்துட்டு கல்டிவேட் பண்ணப்படுது அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே நோட் பண்ணுறோம். ஸோ நம்மளோட மேங்கோடைய மேஜர் கஸ்டமர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யுனைடெட் கிங்டம்ஸ் அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே நோட் பண்ணுறோம். ஸோ நேஷனல் ஃப்ரூட் ஆஃப் இந்தியா மேங்கோ பார்த்தாச்சு. தேங்க்யூ.